அடுத்த பதிகத்துக்கு போலாங்க. இப்ப திருநெல்வாயில் ஒரே பதிகம், அதோட முடிஞ்சு மற்ற பதிகம் இல்ல. திருக்கழிப்பாலைக்கு போறோம். இதுவும் திருவேட்களத்திலிருந்து சிதம்பரத்துல தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரத்துல தங்குவதற்கு அஞ்சு திருவேட்களத்துல தங்கி அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் பாடுறாங்க. அப்படி பாடினதுல கழிப்பாலை அப்படிங்கிற ஸ்தலத்தை பாடியிருக்கிறாங்க. அந்த இதுக்கு இந்த ஸ்தலத்துக்கு மொத்தம் 8 பதிகம் இருக்குதுங்க. திருஞான சம்பந்தர் 2 பதிகம் இருக்கு, திருநாவுக்கரசர் 5 பதிகம் இருக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 1 பதிகம் இருக்கு. இந்த 8 பதிகமும் ஒன்னா ஓதி இந்த திருக்கழிப்பாலை என்னும் ஸ்தலத்தை நாம் வழிபட வேண்டும். இதுதான் நம்ம அடங்கல் முறைன்னு எடுத்துக்கொண்டதுனால பயன் அப்படிங்கிற நினைவு வைத்துக் கொள்ளும். இந்த பதிகத்துக்கு மெய்மாலை சொற்பதிகம், மெய்யாம் தன்மையை உடைய சொற்களால் ஆகிய பதிகம். எல்லா சொல்லும் அதுதான். ஆனா இந்த இடத்துக்கு நம்ம சேக்கிழார் சுவாமிகள் சொல்ற பொழுது மெய்மாலை சொற்பதிகம் பாடி அப்படி பாடியிருக்கிறார் இந்த பதிகத்துக்கு அப்படிங்கிறத நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். புனலாடிய புன்சடையாய், அர்த்தம் தெரியுமே, புனலாடிய புன்சடையாய் அரணம் அனலாக விழித்தவனே. அந்த முரண் பாருங்க, அவன் தலையில புனல் இருக்குது, நெற்றியில நெருப்பு இருக்குது. தலையில புனல் இருக்கு, நெற்றியில நெருப்பு. அவன் எதை வேணா செய்யலாம். அப்போ ஒண்ணுக்கொண்ணு எதிரடியான பொருள் பக்கம் பக்கமா இருந்து அவனுக்கு துணை செய்து கொண்டிருக்கிறது. அவனுடைய ஐந்தொழிலுக்கு அவை துணை செய்கிறது. புனலாடிய புன்சடையாய் அரணம் அனலாக வெழித்தவனே, அழகார் கனலாடலினாய், அழகு பொருந்தியவனே, கனல் ஆடியவனே. கனல் ஆடுறதுக்கு 2 பொருள். கனலிலே நின்று ஆடினவன் ஒருத்தம், கனலையே அபிடேகமாக ஆடினவன் என்று ஒரு பொருள். அழகார் கனலாடலினாய் கழிப்பாலையுளாய் உன வார்கடல் கைதொழுது உள்குதுமே. உன உன்னுடையவாகிய, உன் என்பதுல அகரம் சேர்ந்து அகரம் 6ஆம் வேற்றுமை பன்மை உருவுங்க. அப்போ உன்னுடையனவாகிய கடல்கள் என்று அர்த்தம் பண்ணும். 6ஆம் வேற்றுமைக்கு 2 உருவு உண்டுங்க. அதுன்னு ஒரு உருவு உண்டு, அ என்று ஒரு உருவு உண்டு. உனது அப்படின்னு வந்தா பின்னால வர்ற பொருள் ஒருமைன்னு அர்த்தம். உன அப்படின்னு வந்தா பின்னால வர்ற பொருள் பன்மைன்னு அர்த்தம். உன கடல். அப்ப கடல் என்பது என்ன அர்த்தம் பண்ணணும்? கடல்கள் என்று பன்மையில அர்த்தம் பண்ணணும். இதான் இலக்கணம். இலக்கணம்னா இன்னும் பெருசுன்னு நினைக்காதீங்க, இதுதான் இலக்கணம், வேற ஒண்ணும் இல்லை. உணவார்கடல், அதை என்ன பண்ணணும்? கையால் தொழ வேண்டும், மனதால் நினைக்க வேண்டும். உணவார்கடல் கைதொழுது உள்குதுமே. கைதொழுது உள்குதுமே. இந்த உள்குதும் உள்ளுதும் அர்த்தம். காலையில சொன்னாங்க தும்மு தும்மு கும்மு, பழைய காலத்துல சொல்லு அல்ல. உள்ளுதல் என்ற உள் என்பது பகுதி, தும் விகுதி, அதுக்கு ஒரு கூ மத்தியில வந்திருக்கு. உள்குதும் அப்படி பழைய காலத்துல அந்த மாதிரி வரும், உள்குதும் என்று. அடுத்து துணையாக ஒரு, இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, நல்லா நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். துணையாக ஒரு தூவள மாதினையும் இணையாக உகந்தவனே இறைவா, கணையால் எயிலை கழிப்பாலையுளாய் இணையார்களல் ஏத்த இடர்கெடுமே. துணையாக ஒரு தூவள மாதினையும், தூ வள மாது, தூ மாது வள மாது அப்படி அர்த்தம் பண்ணி கொள்ளணும். தூய மாது, வளமையான மாது. நமக்கு சிவசக்தியை விட வளமை வேற என்ன இருக்குது? எல்லா வளமும் நமக்கு நல்கோள், அவளைத்தான். சிவசக்தியை விட தூய்மை வேற என்ன இருக்குது? எல்லா தூய்மையும் அவள் தான். ஆகினால தூவள மாது, அந்த தூவள மாதினை துணையாக இணையாக உகந்தவன். துணையாக இணையாக உகந்தவன். இதுனா துணை ஒண்ணு இணை ஒண்ணு, இந்த 2 என்னன்னு பார்க்கணும். துணையாக இணையாக உகந்தவன். துணையாக என்பதுக்கு துணை காரணமாக அர்த்தம் பண்ணணும். சிவபரம் பொருளுக்கு அதனை பிரியாத சக்தி உலகத்தை தொழிற்படுத்துவதற்கு துணை காரணமாக இருக்கிறது. சிவஞான போகத்துல 2ஆம் சூத்திரத்துல வருது. ஆமா, நீக்கமின்றி நிற்குமென்றே. எதுக்காக? ஆன்மாக்களுக்கு அவையவை செய்த வினை காரணமாக போக்குவரவு செய்விப்பதற்காக தனது சக்தியோடு நீக்கமின்றி நிற்கின்றான். அந்த தொழில் செய்கிற காலத்துல, மலங்களை இயக்கி தொழில் செய்கிற காலத்துல திரோதான சக்தின்னு பேரு. அது இறைவனுடைய சக்தி தான், திருவருள் சக்தி தான். ஆகையினால அந்த சக்தி துணை காரணமாக இருக்கிறது. ஆகினால தூவள மாதினை துணையாக. அப்போ துணை காரணம்னா அது கருவின்னு ஆச்சு. அந்த கருவியை இயக்குபவன் கர்த்தான்னு ஆச்சு. கர்த்தாவும் கருவியும் வேற வேற தானே. கர்த்தாவும் கருவியும் வேற வேற. இப்ப நான் எழுதுறேன், எழுதுபவன் நான் கர்த்தா, இது எழுதுவதற்கு கருவி.
இதனால் எழுதப்படுவது எழுத்து. கர்த்தாவாகிய நான் இந்த கருவியினாலே எழுத்து எழுதுகிறேன். இந்த கருவி வேற, நான் வேற, காரியம் வேற, இது வேற வேற. அப்போ இறைவன் கர்த்தா, சக்தி துணை காரணம் என்று சொன்னா இது என்னை விட வேற இருக்கிற மாதிரி அந்த துணை காரணம் வேற இருக்கணும் இல்லையா? அங்க அதான் இல்லை, அவனோட பிரிப்பிலேயே இருக்கு. அதான் நீக்கமின்றி. அந்த சம்பந்தத்துக்கு என்ன பேரு? தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் அப்படின்னு பேரு. அதை இங்க சொல்லி இருக்கிறார். இது அதை படிச்சுட்டு இதை படிச்சாதான் இது தாதான்மிய சம்பந்தம் வரும். இல்லைன்னு சொன்னா துணையாகவும் இணையாகவும். இணையாகனா தனக்கு தன்னை விட வேற்றுமை இல்லாம. எப்படி பாருங்க, ஆண்டவன் அவருடைய மனைவிக்கு சம உரிமை கொடுத்திருக்கான் அப்படின்னு நாம எதை வேணாலும் விளக்கம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த சமாச்சாரம் தான் இங்க கிடையாது. துணையாக உகந்தவன், அதே சமயத்துல இணையாக, தன்னிற் பிரிப்பின்றி தன்னோடு இணைந்திருப்பதாக, பிரிப்பின்றி இணைந்திருப்பதாக, தாதான்மிய சம்பந்தமாக உடையவன். அந்த இந்த குறிப்பு இந்த பாட்டுல இருக்குதுங்கிறது இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, நினைவு. துணையாக ஒரு தூவளமாதினையும் இணையாக உகந்தவனே இறைவா, கணையால் எயிலை கழிப்பாலை உலாய், இணை ஆர்கடல் எத்த இடர்கெடுமே. இணை ஆர்கடல், இரண்டாக இருக்கிற கடல், பொருந்திய கடல். இணை ஆர், இந்த இடத்துல இணை என்பதுக்கு இரண்டுன்னு அர்த்தம். அங்க இணை என்பதுக்கு பிரிப்பின்றி இருக்கிற, சேர்ந்து இருக்கின்றன்னு அர்த்தம். இங்க இணை என்பதுக்கு ஜோடியா இருக்கிறேன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி ரெண்டு பொருளா இருக்கு. இணையார்கடல். இந்த இணையார்கடல் என்பது எது? ஞானசக்தி கிரியாசக்தி தான். திருவடி என்பது ஞானசக்தி கிரியாசக்தி. அப்ப ஏத்துதல்னா என்ன? நம்முடைய ஞானசக்தி கிரியாசக்தி அதுல அடங்கி போகுது. அதுக்குதான் ஏத்துதல். ஏத்துதல்னா அதை தனியா ஒரு பீடத்துல வச்சு அதுக்கு கற்பூர தீபாராதனை காட்டிட்டு இருக்கிறது, அது ஏத்துதல் அல்ல. அது ஞானசக்தி கிரியாசக்தி. அந்த ஞானசக்தி கிரியாசக்தியில நம்முடைய ஞானசக்தி கிரியாசக்தி அடங்கி செல்ல வேண்டும். அதை மிகுந்து முனைத்து செல்லக்கூடாது. அப்படி பண்ணினால் இடர் கெடும். இடர் என்பது பிறவி பிணிதான். பிறவி துன்பம் கெடும். இணையார் கடல் ஏத்த இடர் கெடுமே. இப்போ சாதாரணமா பண்ற அர்த்தம் என்ன? இணையார் கடல் ஏத்த, இரண்டாக இருக்கிற திருவடியை வணங்க இடர் கெடும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் போகும். துன்பம்ங்கிறது நம்ம என்னென்ன துன்பம் மனசுல வச்சிருக்கோமோ அதெல்லாம் கணக்கு. ஆனா தத்துவம் என்னன்னு சொல்லுது? இணை ஆர்கடல், ஞானசக்தி கிரியாசக்தியா இருக்கின்ற இரண்டு திருவடிகளை ஏத்த, ஏத்துதலாவது தன்னுடைய ஞானசக்தி கிரியாசக்தி அதிலே அடங்கி நிற்கும்படியாய் நிற்க இடர்கடும், பிறவி துன்பம் போகும். நம்முடைய ஞானசக்தி கிரியாசக்தி தனியா முனைத்து நின்றால் ஆகாமியம் ஏறும், அதுல அடங்கி நின்றால் ஆகாமியம் ஏறாது. எனவே பிறவி துன்பம் போகும். இதுதான் தத்துவம் படிச்சுட்டு திருமுறை படிக்கிறதுக்கும், சும்மா இலக்கியம் படிச்சுட்டு திருமுறை படிக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். தத்துவம் படிச்சுட்டு திருமுறை படிக்கிறது நல்லது, திருமுறை படிக்கிற பொழுது அது தத்துவத்துல இணைச்சு பாக்குறது நல்லது அப்படிங்கறது நினைவு. இணையார் கடல் ஏத்த இடர்கெடுமே. அப்ப இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. சக்தி துணை காரணம் என்று சொல்லுகிறது, அந்த சக்தி தாதான்மிய சக்தி என்று சொல்லுகிறது, அவனுடைய திருவடி ஞானசக்தி கிரியாசக்தி என்று சொல்லுகிறது. அந்த ஞானசக்தி கிரியாசக்தியிலே நம்முடைய ஞானசக்தி கிரியாசக்தி அடங்கி இருப்பதுதான் வழிபாடு என்று சொல்லுகிறது. அத்தகைய வழிபாட்டினாலே பிறவி துன்பம் நீங்கும் என்று சொல்லுது. அப்படியான மற்ற துன்பம் எல்லாம் நீங்காதானா பிறவி துன்பமே நீங்குங்கிற பொழுது மற்றது நீங்குவது சாதாரணம். ஆகினால அதை முதல்ல சொல்லிட்டா போதும், இது நீங்கும் என்று தானே அதில் அடங்கி போகும். இதே போல இன்னொரு பாட்டு பாடிக்கிறார் பாருங்க, 6வது பாட்டு. இறையார் கடல் ஏத்த இடர்கெடுமே. இங்க இணையார் கடல்னு சொன்னார், அங்க இறையார் கடல் ஏத்த இடர்கெடுமே. ஒரு பாட்டுல வந்ததுதான் எல்லா பாட்டுலயும் வரும். ஏன்னா அதான் பதிகத்தினுடைய லட்சணம். ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு, 10 பாட்டும் ஒரே பொருளை கருதி வர வேண்டும், அதுதான் பதிகம். 10 பாட்டு இருக்கிறதெல்லாம் பதிகம் இல்ல. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு மொத்தம் 10 பாட்டை போட்டு ஒரு தொகுப்பா வச்சுட்டு அது பதிகமாக ஆகாது. எனவே பதிகம் என்பதுக்கு 10 என்னும் எண்ணிக்கை மட்டும் கருத்து இல்ல, ஒரே விஷயத்த 10 தரம் சொல்லணும். தொடக்க நாள்லயே சொல்லியிருக்கிறேன், இப்படி ஒரு உத்தியை ஆரம்பிச்சு வச்சவர் திருவள்ளுவர் அப்படின்னு. ஒரு அதிகாரம் எடுத்துக்கிறார், 10 குறள் சொல்லியிருக்காரு. 10 குறள்லயும் ஒரே விஷயம். அந்த விஷயம் தான் அங்க அதிகாரம். அதிகாரம்னா முதன்மை உடைய பொருள், தலைமை உடைய பொருள் அர்த்தம். இந்த தலைமை உடைய பொருளை மேல எழுதிட்டு அந்த பொருள் பற்றி வருகின்ற 10 குறளை ஒன்னா தோடும். அத போல இது பதிகம். இங்க முதன்மையுடைய பொருள் தலம் தான் முதன்மை. அந்த தலத்தை பற்றி பாடுகிற பொழுது ஒரே விஷயம்தான் வரும். 10 பாட்டுல அதை 10 விதமா வற்புறுத்துவார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு தரத்துக்கு 10 தரம் சொல்லணும். சிவபெருமானே முதன்மையுடையவன், அவனை ஒழிந்த மற்றவர்கள் எல்லாம் ஆன்மாக்கள், ஆன்ம வர்க்கங்கள் அப்படிங்கறது ஒருத்தர் 10 தரம் உணர்த்தினார். பெருமாள் அவர்தான் 10 பிறப்படுத்தார் இல்லையா? நான் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவன் தான், இறைவன் ஒருவன் தான்
பதிப்பொருள் அப்படிங்கறத அவர் 10 பிறப்பெடுத்து வற்புறுத்தினார் அப்படின்னு சொல்லி சிவபிரகாச சுவாமி பாடியிருக்கிறார். சரி, இறையார் கடல். அப்ப இங்க இணையார் கடல் என்பதுக்கு ஞானசக்தி கிரியாசக்தியாகி 2 திருவடின்னு சொன்னோம். அங்க இறையார் கடல் என்பதுக்கு அர்த்தம் பண்றது, இறை என்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டுங்க. தலைமைன்னு ஒரு பொருள், தங்குதல்னு ஒரு பொருள். இங்க தங்குதல்னு வச்சுக்கணும். அப்ப இறையார் கடல்னா தங்குதல் பொருந்திய கடல். எங்கே தங்குதல் பொருந்திய கடல்? ஆன்மாக்களுடைய சிற்சக்தி இருக்குது இல்லையா, அந்த சிற்சக்தியிலே தங்கி இருக்கின்ற கடல். அப்போ நம்முடைய சிற்சக்தியில இறைவனுடைய சிற்சக்தி திருவடி தங்கும்படியாய் நாம அமைந்து வாழ்ந்து கொள்ளவும். அப்படி வாழ்ந்து கொண்டா நமக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறத இறையார் கடல் ஏத்த இடர்கடுமே என்று சொன்னார். இந்த தொடர் 2 தொடரையும் ஒன்னா சேர்த்து பார்த்து கொள்ளுங்க. அடுத்து 3வது பாட்டுக்கு போலாம். நெடியாய் குறியாய், ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரடை பாருங்க. மகத் அணு, பெரியதிற் பெரியவன், சிறியதிற் சிறியவன் சொல்றோம் இல்ல, அத போல நெடியாய் குறியாய். அவன் அர்த்தம் பண்ணாதீங்க, அங்க ஒரு நெடியவன் குறியவன் இருக்கான். திருவிக்கிரமாவதாரமும் வாமனாவதாரமும் அதல்ல, இது வேற. நெடியாய் குறியாய் நிமிர்புன் சடையின் முடியாய். நிமிர்புன் சடையின் முடியாய். சடையின் முடி என்பதுக்கு சடை முடின்னு அர்த்தம், இன்னுக்கு பொருள் இல்ல, அது சாரியை. சொல்லின் செல்வன் பட்டம் இருக்கு இல்லையா, அனுமாருக்கு பேர் சொல்லின் செல்வன். பிராபி சேது பிள்ளைக்கு சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன் என்பது, சொல்லின் செல்வனுக்கு என்ன அர்த்தம்? சொல்லினுடைய செல்வனா இல்ல, சொற்செல்வன் அர்த்தம். இப்ப சொற்செல்வன் என்பது இன்னும் என்ன, சாரியை. சொல் என்ற சொல்லும் செல்வன் என்ற சொல்லும் சேருகிற பொழுது சொற்செல்வன் என்று சொன்னா கொஞ்சம் வலிக்கும். அதுக்காக ஒரு இன்சாரியை சேர்த்துட்டா கொஞ்சம் இனிக்கும். அதுக்காக அது சொல்லின் செல்வன் அப்படின்னு போடுறோம். அந்த மாதிரி புனலின் சடையாய், புனர் சடையின் முடியாய், சடை முடியாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இன்னுக்கு பொருள் இல்லை. சடையினுடைய முடி, சடைய முடியா முடிச்சிருக்கிறான் அப்படி அர்த்தம் இல்ல. சடை முடியை உடையவன், சடையாகிய முடியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, சடையின் முடியாய் சுடுவெண் பொடி முற்றணிவாய். முற்றணிவாய் முழுவதும் அணிது. சுடுவெண் பொடி, சுட்டதனால் உளதாகிய வெண்பொடி. திருநீர் என்பது சுட்ட சாம்பல் தானே, சாணத்தை சுட்ட சாம்பல் தானே திருநீர். அதனால சுடுவெண் பொடி முற்றணிவாய், மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் முற்றணிதல், முழுவதுமாக பூசுதல் அப்படின்னு. கடியார் பொழில் சூழ் கழிப்பால யுளாய். கடி என்பது மனம், பலமுறை படிச்சிருக்கிறோம், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அடியார்க்கு அடையா அவலம் வினையே. அடியார்க்கு அடையா அவலம் வினை. அவலம் அவை, அவலமாகிய அவை அடியார்க்கு அடையா. இப்ப அடியார் என்பது யாரு? மேல பாட்டுல இருப்பாங்க, இணையார் கடல் ஏற்றினார்களே அவர்கள் அடியார். அவர்களுக்கு எப்படி இடர்கடும்? அவலம் அடையாது ஆகையினால இடர்கடும். அப்ப அந்த மேலை பாட்டினுடைய கடைசி வரியும் இந்த பாட்டினுடைய கடைசி வரியும் ஒன்னா இணைச்சு அர்த்தம் பண்ணி பார்க்கணும். அடியார்க்கு அடையா அவலம் அவையே, இணையார் கடல் ஏத்த இடர்கெடுமே. இணையார் கடல் ஏத்துபவர்கள் அடியார்கள், அவர்களுக்கு அவலம் அடைய மாட்டார்கள், ஆகையினாலே இடர்கெடும். அப்ப அவலம்னா என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு தொடர்ச்சி ஒன்று இருக்குங்க. அவலம், கவலை, கையாறு, அழுங்கல், இதான் நம்ம மனசு. அவல கவலை கையாறு அழுங்கல் தவலா உள்ளம் தன்பால் உடையது. இது மணிமேகலை பௌத்தம் தான் சொன்னான். ஆனாலும் நான் முதல்ல காலையிலே சொல்லி காட்டிருக்கேன், அந்த 25 தத்துவம் எல்லாருக்கும் உண்டு. அதனால எவன் வேணாலும் அதை சொல்லுவான். அதனால தப்பு ஒண்ணு நாம எடுத்துக்கொள்ளலாம். அவலம் துன்பம் உண்டாகிறதே என்ற உணர்ச்சி. கவலை என்ன செய்யுதுன்னு தெரியாம நிக்கிறது, கவர்த்து இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, அதுதான் கவலை. பலதையும் நினைச்சிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாம விட்டுறது கையாறு. அப்புறம் அழுங்கல், வாயை விட்டு சத்தம் போட்டு அடரும். அழுங்கல் என்பதுக்கு வருந்துதல் அர்த்தம். இந்த இடத்துல வாய் விட்டு அரைச்சுதலுக்கு இந்த அவலம் இவனுக்கு இருக்காது. அவலம் இல்லை, அவனுக்கு பிறவி இல்லை. அதுதான் சொல்றான். அடியார்க்கு அடையா அவலம் அவையே, அவலமாகி அவை அடையா. அடியார் என்பது யார் என்று மேலே பாட்டுல அர்த்தம் பண்ணணும். அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லி காட்டி இருக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்க. எளியாய் அரியாய் நிலம் நீரொடு தீ வழி காயம் என வெளிமன்னிய தூ ஒளியாய், உனையே தொழுது உண்ணுமவர்க்கு அழியாய் கழிப்பாலை அமர்ந்தவனே. இந்த பாட்டுல ஒரு விஷயம் இருக்கு. எளியாய் அரியாய், மேல நெடியாய் குறியாய்ன்னு சொன்னார் அல்லவா, அத போல எளியாய் அரியாய். அன்பர்க்கு எளியவன், அல்லாதார்க்கு அரியவன். அப்ப எளிமையும் அருமையும் ஒரே நிலையில உடையவன் அவன். அவன் அருமை உடையவனாய் இருந்தே எளிமை உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கறத சொன்னார். எளியாய் அரியாய்
அதுக்கு மேல இருக்கிற விஷயம் தான் பாக்கணுங்க. நிலம், நீர், தீ, ஒடு என்பது எண்ணு பொருள்ல வருதுங்க. நிலம், நீர், தீ, வழி, காயம். காயம் என்பது ஆகாயம் முதற்புரை. அஞ்சாச்சா? ஐம்பூதமும் சொல்லியாச்சு. அதுக்கு மேல ஒரு வெளி வருது பாருங்க. அதுக்காக தான் இந்த பாட்டை சொல்றேன். வெளி மன்னிய தூ ஒளியாய், வெளி மன்னிய தூ ஒளியாய். ஆகாசம் இருக்கு, இது போத ஆகாசம், பௌதிக ஆகாசம். அப்ப சிதாகாசத்திலே இருப்பவன், ஒளிமயமாய் இருப்பவன் ஆன்மாக்களுக்காக பிரபஞ்சத்தை படைத்து நடத்துகிற பொழுது அந்த பிரபஞ்சத்தோடும் கூடியிருக்கிறான். கூடியிருக்கிற காலத்துல அவன் அஷ்டமூர்த்தமா இருக்கிறான். அஷ்டமூர்த்தம் தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? 5 பூதம், 2 சுடர், ஒரு ஆன்மா. இவை அவன் அதிஷ்டித்து நிற்கின்ற இடம். அதுவே அவன் அல்ல, அதை இடமாக கொண்டிருக்கிறான். ஆகையினால் அவனை வழிபடுகிற பொழுது பூமியில, அதாவது பிருத்திவி தத்துவத்துல வச்சு வழிபடுகிறோம், அப்பு தத்துவத்துல வச்சு வழிபடுகிறோம். ஏன்னா அவன் அங்க அதிஷ்டித்து நிற்கிறான். ஆகினால் அதை அவனுக்கு திருமேனியாக வைத்து வழிபடுகிறோம். ஆனா அவனுடைய உண்மை நிலை என்னன்னு கேட்டா தூவெளி. தூவெளியில் அவன் எப்படி இருக்கிறான்? ஒளியாயிருக்கிறான். அப்ப சிதாகாசத்தில் இருக்கின்ற ஒளிமயமாய் ஞானமயமாய் இருக்கின்ற அவனே ஆன்மாக்களுக்காக உலகத்தை படைத்து காத்து நடத்துகிற பொழுது அவற்றோடு கூடி இருக்கின்றான் அப்படிங்கிற விஷயம் அதுல இருக்கு. அதனால இந்த ரொம்ப முக்கியமான இடம் அது, நினைவு வைத்துக் கொள்ளுங்க. நிலம், நீரோடு, தீ, வழி, காயம் என வெளி மன்னிய தூ ஒளியாய் உனையே தொழுது உண்ணுமவர்க்கு. இந்த பாட்டை எப்படி முடிக்கணும்? வெளிமன்னிய தூ ஒளியாய் நிலம், நீரோடு, தீ, வழி, காயம் என உனையே தொழுது உண்ணுமவர்க்கு. உன்னை தொழுகிற பொழுது அவன் எதுக்காக இந்த அஷ்டமூர்த்தமா வந்திருக்கிறான்? ஆன்மாக்கள் தொழுவதற்கு ஒரு வடிவம் வேணும் இல்ல? அவன் சிதாகாசத்துல ஞானமயமாக இருந்தா நீங்க எப்படி வழிபடுவீங்க? நீங்க வழிபடுவதற்காக அவன் இறங்கி வந்திருக்கிறான். அதை உணர்ந்து வழிபட வேண்டும். அதனால அந்த பாட்டை எப்படி அர்த்தம் பண்றீங்க? நிலம், நீரோடு, தீ, வழி, காயம் என உனையே தொழுது உண்ணுமவர். காயம் என உனையே தொழுது உண்ணுமவர். காயம் என தொழுது உண்ணுபவர். எப்படி தொழுது? உன்னை உண்ணுபவர். இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இப்ப காலையும் கூட சொன்னேன் இல்லையா, சூரிய வழிபாடு இருக்குது. சூரிய வழிபாடு சூரிய மண்டலத்தை வழிபடுவது சூரிய வழிபாடு அர்த்தம் அல்ல. சூரிய மண்டலத்தை இறைவன் எழுந்தள்ளி இருக்கிற இடமாக கருதி அங்கே இருப்பவனாக கருதி வழிபட வேண்டும். அது இல்லாம சூரியனே போயிட்டபடியே வழிபட்டு இருந்தா அது நம்ம சைவமாக ஆகாது. அது போல பூதத்தை வழிபடலாம், பிருத்திவியை வழிபடலாம், அப்புவை வழிபடலாம். எப்படி வழிபடணும்? இது இறைவன் எழுந்தருளி இருக்கிற இடம், இறைவனுக்கு இது ஒரு வடிவம், இந்த வடிவத்திலே இறைவனை வழிபடுகிறேன் என்று வழிபட்டால் அதுக்கு பயன் உண்டு. அதுவெல்லாம் வழிபட்டா அதுக்கு பயன் இல்லை. அதனால உனையே தொழுது உண்ணுமவர்க்கு, தொழுது உனையே உண்ணுமவர்க்கு. எதை தொழுது? நிலம், நீர், தீ, வழி, காயம் என உன்னை உண்ணுபவர். என நீயே அதுன்னு உண்ணுவதில்லை, அதிலே நீ இடம் கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு உண்ணுபவர்க்கு அப்படின்னு அர்த்தம் பண்ண. அழியாய், அழித்தலை செய்வாயாக, அருளுதலை செய்வாயாக, கழிப்பாலை அமர்ந்தவன். நடம் நன்னியோர் நாகம் அசைத்தவனே. நடம் நன்னியவன், நாகம் அசைத்தவன். அசைத்தல்னா கட்டுதல் அர்த்தம். விடம் நன்னிய தூமிடரா, இது எல்லாருக்கும் தெரியும். நஞ்சும் பொருந்திய கண்டத்தை உடையவன். விகிர்தா, விகிர்தன் வேறுபாடு உடையவன். விகிர்தா கடல் நன்னு கழிப்பதி காவலனே. உடல் நன்னி வணங்குவன் உன்னடியே. உன்னடியே வணங்குவன். எப்படி? உடல் நன்னி, உடல் நன்னி வணங்குவன். அத பாட்டிருக்க 2 விதத்துல பிரிக்கலாங்க. உடன் நன்னி வணங்குவன், உடல் நன்னி வணங்குவன், 2 விதத்திலையும் வருங்க. இப்ப பாருங்க, இப்படி பிரிச்சாலும் இப்படிதான் வரும், இப்படி பிரிச்சாலும் இப்படித்தான் வரும். 2க்கும் பொதுவான பிரிப்பு. 2 விதத்துல அர்த்தம் பண்ணலாம். 2 விதத்துல எப்படி அர்த்தம்னா, உடல் நன்னி வணங்குவன். வணங்குகிற பொழுது காயத்தால் வணங்குது, அதுதான் உடல் நன்னி வணங்கு. சாஷ்டாங்க நமஸ்காரமா வணங்குது, அதுதான் உடல் நன்னி வணங்கு. இன்னொன்னு உடன் நன்னி வணங்குதல். உன்னோடு பிரிப்பின்றி கலந்து அத்துவிதமாக கலந்து. நண்ணுதல்னா செறிதல். அதுல தான் வர்றது நட்பு. நள், நன் இதெல்லாம் ஒரே பொருள்ல வர்றது. செறிதல் அர்த்தம். உடன் நன்னி, உன்னோடு அத்துவிதமாய் செறிந்து நின்று உன்னை வழிபடுவேன். அத்துவிதமாக செறிந்து நின்றா நீ நான் ஒண்ணு அப்படின்னு சமபாவனையில போயிடுறது இல்ல.
அத்துவிதமாக செறிந்து நின்றாலும் நீ எனக்கு சுவாமி, நான் உனக்கு அடியவன் அப்படின்னு தன்னுடைய அடிமை மாறாம நின்று வழிபட்டால் அந்த சிவபோகம் நாளும் நாளும் சிறப்பு. அந்த தொடர் அதுல வருதுங்க, ரொம்ப அருமையான தொடர். அது நமக்கு அந்த புணர்ச்சி விதியினால கிடைக்கக்கூடிய ஒரு லாபம். உடல் நன்னி வணங்குவன் உன்னடியே. அர்த்தம் எழுதுறது உடல் நன்னின்னு தான் எழுதியிருக்காங்க. தருமபுரம் பதிப்புல எல்லாம் உடல் நன்னின்னு தான் எழுதியிருக்காங்க. ஏன் உடல் நன்னின்னு எழுதணும்? உடல் நன்னின்னு பிரிச்சாலும் இப்படித்தானே வரும். அப்ப உடல் நன்னின்னு பிரிச்சா என்ன அர்த்தம், உடல் நன்னின்னு பிரிச்சா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் அதுக்கு பண்ணலாம். உடல் நன்னி வணங்குதல் என்பது சாஷ்டாங்க நமஸ்காரமாக விழுந்து வணங்குதலையும், உடல் நன்னி வணங்குதல் என்பது அறிவினாலே வணங்குவது. அறிவினால் வழிபாடு செய்யும் காலுடையான் அப்படிதான் பாடியிருக்கிறார். அறிவினால் வழிபாடு செய்யும் காலுடையான். அப்ப ஞான பூஜை ஒன்று இருக்குது இல்ல, ஞான பூஜை எப்படி பண்றது? அப்ப அவனோடு அத்துவிதமாக செறிந்து நின்றே பண்ண வேண்டும். அதனால உடன் நன்னி வணங்குவன் உடல் நன்னி வணங்கும். ரொம்ப அழகான தொடர். இந்த மாதிரி சில இடங்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். கிடைச்சிருக்குது. அந்த ரெண்டு இடத்தையும் அர்த்தம் பண்ணி கொள்ளுங்க. உடன் நன்னி வணங்குவன் உன்னடியே பிறையார் சடையாய், பிறை பொருந்திய சடை, பெரியாய் பெரிய மறைதா மறை ஆர்தரு வாய்மையினாய். இங்க பாருங்க, பெரிய மறை, பெரியம் மறை, அந்த இம்மனா தேவையில்லை. ஆனா அந்த பெரியம் மறை வந்தாதான் அந்த ஓசை வரும். அதுக்காக ஒரு இம்மனா விரிச்சிக்கிறது. அங்க படிச்சமே நீர நெல்வாயில், நீர் அம் நெல்வாயில், அங்க விரிச்சா கஷ்டம், அதனால அந்த இம்மு குறைஞ்சு போகுது. இங்க பெரியம் மறை, இம்மு தேவையில்லை, பெரிய மறை தான், ஆனா அது ஓசைக்காக வருது. அந்த மாதிரி சில இடங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியம் மறைதா மறையார்தரு வாய்மையினாய் உலகில் கரையார் பொழில் சூழ் கழிப்பாலையுளாய். கரை என்பது மேகம், மேகம் தங்கிய பொழில் சூழ்ந்த கழிப்பாலையுளாய். இறையார் கடல் ஏத்த இடர்கடுமே. இறை என்பதுக்கு நான் முன்னே பொருள் சொல்லிட்டேன். இறையார் கடல் ஏத்த இடர்கடுமே முதிருஞ்சடையின் முடிமேல் விளங்கும் கதிர்வெண் பிறையாய். இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டாம். முதிருஞ்சடையின் முடிமேல் விளங்கும் கதிர்வெண் பிறையாய். சடை முதிர்ந்த சடை, அதுல மேல இருக்கிற பிறை இளம்பிறை, அது வேடிக்கை. முதிருஞ்சடைமே முடிமேல் விளங்கும் கதிர்வெண் பிறையாய் கழிப்பாலையுடாய். எதிர்கொள் மொழியால் இறந்து ஏத்துமவர்க்கு. எதிர்கொள் மொழியால் இறந்து ஏத்துமவர்க்கு. எதிர்கொள் மொழி முன்னின்று சொல்லுகின்ற மொழி, அதான் எதிர்கொள் மொழி. எதிர்கொள் மொழியால் இறந்து ஏத்துமவர்க்கு அதிரும் வினையாயின ஆசருமே. அதிரும் வினையாயின ஆசருமே. அதிரும் வினை, அதிர வருகின்ற வினை, நடுங்கும்படியாய் வருகிற வினை, அதிர வருகிற வினை, அது அதிரும் வினை. வினையாயின ஆசரும், வினையாயினவாகிய ஆசு அரும். இங்கேயும் அப்படித்தான் ஒரு வேடிக்கையான தொடர். வினையாயின ஆசு, வினையாகிய குற்றம், இது ஒரே பொருள். இன்னொரு பொருள், வினையாயின அரும் ஆசு அரும். வினையாயின அரும், மூணு வகையான வினையும் போகும். ஆசு அரும், சைவ சித்தாந்தத்துல ஆணவ மலத்துக்கு ஆசுன்னு, எல்லா இடத்துலயும் ஆசு ஆசுன்னு, மாசுன்னு வராது, ஆசுன்னு தான் வரும். சில பேர் சாஸ்திரத்துல மாசுன்னு பிரிச்சு போடுவாங்க, தப்பு, ஆசுன்னு தான் இருக்கும், ஆசு அரும். அப்ப வினையாயின அரும், வினையற்ற ஆணவ மலத்துக்கு வழி இல்லை, ஆசுன்னு வரும். ஆசு அற்றா வினைக்கு வழி இல்லை. இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததுங்க. இந்த ரெண்டும் அற்றா மாயாமலத்துக்கு வழி இல்லை. இந்த உடம்பு மாயாமலம், வினை காரணமா மாயாமலமாகி உடம்பு வருது. வினை போனா உடம்புக்கு வேலை இல்லை. வினை எதனால வருது? ஆணவத்தினால வருது. வினை எப்ப போகும்? ஆணவம் வழிகட்டா போகும். அப்ப ஆசரும் வினையாயினரும், அதிரும் வினையாயினரும் ஆசரும். ரெண்டா பிரிச்சுங்க. வினையாயினவாகிய ஆசு குற்றம் அரும், அப்படித்தான் தருமபுரம் பதிப்புல உரை பண்ணியிருக்காங்க. அது வேண்டியது இல்லைங்க. வினையாயினாரும் ஆசு அரும், ரெண்டா பண்ணுங்க. வினையும் நீங்கும், ஆணவமும் நீங்கும் என்று அர்த்தம் பண்ணும். அதிரும் வினையாயின ஆசருமே. எரியார் கணையால் எய்தவனே விரியார்தர் வீழ் சடையாய். விரியார்தர் சடை வீழ் சடை. விரியார்தர் சடை என்பது அதனுடைய அடர்த்தியை குறித்தது, வீழ் சடை என்பது அதனுடைய நீளத்தை குறித்தது. அதனால ரெண்டு அடைமொழியாய் விரியார்தர் வீழ் சடையாய். இரவிற்கரிகாடலினாய். இரவிற்கரிகாடலினாய். இங்க ஒரு குறை இருக்கு. இரவில், இராப்பொழுதில். இராப்பொழுதுனா ராத்திரின்னு அர்த்தம் இல்ல, எல்லாம் ஒடுங்கிய காலம் இருக்கு பாருங்க, அது அந்த சங்கார காலம். கரிகாடு ஆடலினாய். கரிகாடாடலினாய். கரிகாடாடலினாய், ஒரு டானா குறைஞ்சு போச்சு, கரிகாடலினாய்னு வந்திருக்கு. ஏன் குறைஞ்சது? ஓசை போயிடும், அதை விரிச்சா ஓசை போயிடும்.
அப்ப அர்த்தம் பண்றது என்ன பண்ணணும்? கரிகாடு ஆடலினாய். கரிகாடு, கரிந்த காடு, எல்லாம் எரிந்து போன காடு, அதுக்கு கரிகாடு இருக்கு. அவனுக்கு கரிகாலன்னு பேர். நாம சோழராஜாவில் ஒருத்தனுக்கு கரிகாலன்னு பேர், ஆண்டவனுக்கு தான் கரிகாலன்னு பேர். அவன் தான் சங்கார காலத்துல எல்லாம் கரிந்த இடத்துல நின்று ஆடுபவன், ஆகினால அவனுக்கு கரிகாலன் அப்படின்னு. அந்த பேர் தான் அந்த ராஜாவுக்கு வச்சிருக்குது. அப்ப கரிகாலன் என்ற பேரு இறைவனுக்கு பேர். அது சோழர்களுக்கு சங்க காலத்துல வச்சிருக்காங்க. என்ன அர்த்தத்துல வச்சாங்களோ, என்ன அர்த்தம் பண்ணாங்களோ அது நமக்கு தெரியாது. அதுக்கு கதையெல்லாம் பண்ணாங்க. அவன் எங்க ஒரு வீட்டுல இருந்தா அவங்க சொந்தக்காரன் வந்து தீ வச்சுட்டான், அவன் கால் சுட்டுட்டுது, கால் கருப்பா போச்சு, அதனால அவனுக்கு கரிகாலன்னு பேரு ஏன்னா கதை சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஆண்டவனுக்கு தான் கரிகாலன்னு பேர். எல்லாம் கரிந்த சுடுகாட்டிலே ஆடுபவன் ஆகியனால அவனுக்கு கரிகாலன். கரிகாடு ஆடலினாய் கழிப்பாலையுளாய் உரிதாகி வணங்குவன் உன்னடியே. உரிதாகி வணங்குவன். வணக்கத்துல எத்தனை வணக்கம் பண்ணிருக்கிறார் பாருங்க. இணையார்கடல் ஏத்துதல், அடியாராய் இருத்தல், உடல் நன்னி வணங்குதல், உடன் நன்னி வணங்குதல், உரிதாகி வணங்குதல். உரிது உரிது, உரியவனாகின்னு சொல்லலீங்க, உரிதாகி. உரியவனாகின்னா தனக்கு அன்பிகுதி போட்டு உயர்தனையாக சித்து பொருளாக தன்னை கருதி கொண்டிருக்கிறான் அர்த்தம். உரியவன் என்ற அன்பிகுதி போடாம உரிது, உரிதுனா உரியது, உரிய பொருள். நான் உனக்கு உரிய பொருள், நான் உனக்கு அடிமை. எனக்கு அன்பிகுதி போட்டு உயர்தனையாய் சொல்லிக் கொள்ளுகிற அளவு கூட தகுதி இல்லை. உனக்கு அடிமையான பொருள்களிலே ஒரு பொருளாய் இருக்கிற தகுதிதான் எனக்கு இருக்கிறது. ஆகினால அந்த அடிமையை உணர்ந்து நான் வழிபடுவேன். உரிதாகி வணங்குவன். அந்த உரிதாகி என்ற சொல்லுல அந்த பொருளாற்றல் இருக்குது. அப்போ எப்படி எப்படியெல்லாம் வணக்கம் சொல்றாரு பாருங்க. சாஷ்டாங்கமா வணங்க வேண்டும், அத்திவிதமாக செறிந்து நின்று வணங்க வேண்டும், அவனுக்கு அடிமை, நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை, நமக்குன்னு ஒரு முதன்மை இல்லை என்று கருதி வணங்க வேண்டும் அப்படின்னு. உரிதாகி வணங்குவன் உன்னடியே. ரொம்ப அழகான தொடர். இந்த பதிகத்துல 2-3 இடம் வருது அப்படி. இணையார் கடலேத்த, இறையார் கடலேத்த, அடியார்க்கு அடையா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கவனமா பாயணும். 4 வார்த்தையோட இதுவும் ஒரு வார்த்தையும் போயிடப்படாது. இவ்வளவு பொருள் அழுத்தமா அதை வச்சிருக்கிறாங்க பாட்டு. நல நாரணன் நான்முகன் நன்னலுற கனலானவனே கழிப்பாலையுடாய் உணவார் கடலே தொழுதுண்ணும் அவர்க்கு இலதாம் வினைதான் எயிலை இதவனே. இந்த பாட்டுல பாருங்க, எதுகை மோனை தேடிட்டே இருக்கிறோம். இந்த பாட்டுல முதல் வரைக்கும் 4ஆம் வரைக்கும் எதுகை இருக்குது, 2ஆம் வரைக்கும் 3ஆம் வரைக்கும் எதுகை இருக்குது. இப்படி எதுகை வர்றது ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி எதுகையே வராது. 4லும் ஒரே மாதிரியா வரும். முதல் 2 அடி ஒரு எதுகை, அடுத்த 2 அடி ஒரு எதுகையா வரலாம். ஒண்ணு விட்டு ஒண்ணு வரலாம். அதாவது முதலடியும் 3ஆம் அடியும் வரலாம், 2ஆம் அடியும் 4ஆம் அடியும் வரலாம். இதுல முதலடியும் 4ஆம் அடியும் வருது, 2ஆம் அடியும் 3ஆம் அடியும் வருது. இவங்க சொன்னதுதான் இலக்கணம். இந்த இலக்கணத்துல ஆனா இது மாதிரி நாம பாடப்படாது. நாம யாப்பங்களை காரியம் தான் பாடணும். இவங்க பாடினதுல நாம அப்படி பழகி கொள்ள வேண்டும். எதுக்கு சொல்றோம்னா, சில சமயத்துல மோனை தேடிட்டு இருக்கிறோம்ல, இங்க மோனை இல்ல, அதனால இந்த பாடம் இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இங்க அதெல்லாம் கிடையாது. இவங்க பாடினதுதான் மோனை. நல நாரணன் நான்முகன் நன்னலுற கனலானவனே. அவன் நன்னல் உற விழைந்தான், நன்ன முடியாதபடி கனலானான். நன்னலுறும்படியாய் கனலானான்னு அர்த்தம் பண்ணப்படாது. நன்னலுற கனலானவன் இருக்குது. நன்னுதல் பொருந்த கனலானான்னு அவன் தான் நன்னலையே. அப்ப என்ன பண்றது? அவர்கள் நன்னலுற, அவர்கள் நன்னாதபடியாக கனலாக ஓங்கினான். அப்ப நன்னாதபடி இந்த ஒரு சொல்ல மத்தியில கூட்டி அர்த்தம் பண்ணணும். நல நாரணன் நல்லவன் தான், அவனும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த தொழில் இருக்குது, அவனுக்கு திதி தொழில் இருக்குது, நான்முகன் சிருஷ்டி தொழில் இருக்குது. ஆனாலும் திதி தொழிலுக்கு நான் கர்த்தா, சிருஷ்டி தொழிலுக்கு நான் கர்த்தான்னு அவர்களிடத்துல முனைப்பு வருது. அப்ப அவன் நன்ன முடியாம போகும். எவன் முனைப்பை விட்டானோ அவன் நன்னுவான். எவன் முனைப்பை விடலையோ அவன் நன்ன முடியாது. எனவே அவர்கள் நன்னல் உற விரும்பினார்கள், நன்ன முடியாதபடி இவன் கனலாக ஆயினான். நலநாரணன் நான்முகன் நன்னலுற கனலானவனே கழிப்பாலையுளாய் உணவார்களே. முன்ன பாருங்க, அதே மாதிரி அகரையீர் பன்மை. உணவார்களே தொழுது உண்ணும் அவர்க்கு இலதாம் வினைதான் எயிலை இதவனே. வினைதான் இல்லையாக ஆகும். அடுத்து தவறு கொண்ட தொழில் சமன் வேடரோடும், தவறு கொண்ட தொழில் சமன் வேடரோடும். சமன் வேடர் தவறு கொண்ட தொழில், தவம் தொழிலா, இவங்க தவத்தை தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். என்ன தொழில் அப்படின்னு கேட்டா, தவசி மாதிரி நடிச்சா ராஜா நமக்கு நிறைய விருத்தியை கொடுப்பான். தர்மசேனர் சமணத்தை விட்டு சைவத்துக்கு போன உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வருத்தம் வந்துடுது. என்ன வருத்தம் வந்தது? நம்ம சமண சமயம் கெட்டு போயிடுமே, சமண சமயத்துல முக்கியமா இருந்தவர் அங்க போயிட்டாருன்னு வருத்தம் வரல, நமக்கு ராஜா கொடுத்த விருத்தி எல்லாம் போயிடுமேன்னு வருத்தம்.
பெரிய புராணத்துல அப்படிதான் பாரு, நம் விருத்தியும் கெடுக்கும் அப்படிதான் அவங்க வருத்தப்பட்டாங்க. அந்த விருத்தியை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக தான் அவரை திரும்பவும் கொண்டு வர்றதுக்கோ இல்ல கொண்டு வர முடியாத கொடுத்த தண்டனை கொடுப்பதற்கோ முயற்சி பண்ணாங்க. ஆகையினால் அவங்க தவத்தை ஒரு தொழிலாக வைத்திருந்தார்கள். தவத்தை தொழிலாக வைத்திருந்தா என்ன பயன்? தவத்தை தவமாக வைத்துவிடும். சொல்ற தவறு கொண்ட தொழில் சமன் வேடரோடும் துவர் கொண்டன நுண்துயில் ஆடையரும் பௌத்தர். துவர் கொண்ட ஆடை காவி ஆடை, துவர் கொண்ட நுண்துயில் ஆடையரும் அவர் கொண்டன விட்டு, அவர் அந்த சமணரும் சாக்கியருமாகிய அவர்கள் கொண்ட கொள்கைகளை விட்டு அடிகள் உரையும் உவர் கொண்ட கழிப்பதி உள்குதுமே. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தலந்தோறும் எதுக்காக போனாங்க? அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சமண சமயத்தையும் சாக்கிய சமயத்தையும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அப்ப அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால உங்களுக்கு சிவகதி கிடைக்க போறதில்ல, அதை விட்டுடுங்க, இவருடைய திருவடியை வழிபடுங்கள் என்று சொல்லுவதற்காக தான் போனாங்க. அதை இங்க சொல்லு, அவர் கொண்டன விட்டு, அவர் கொண்ட கொள்கைகளை கைவிட்டு அடிகள் உரையும் உவர் கொண்ட கழிப்பதி உள்ளுதுமே. அடிகள் என்பது மரியாதை மொழி, மக்களுக்கும் சொல்லலாம், இறைவனுக்கு அது உரியது. அடிகள் உரையும் உவர் கொண்ட கழிப்பதி உள்ளுதுமே. கழியார்பதி காவலனை புகழி படியா மறை ஞான சம்பந்தன சொல். மேல சொன்ன பண் பயன்கொள பாட வல்லவர் அப்படின்னு இங்க ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. வழிபாடு இவை கொண்டு அடி வாழ்த்த வல்லார். ஞான சம்பந்தன சொல் இவை கொண்டு வாழ்த்த வல்லார். அப்படி வாழ்த்துவதுதான் வழிபாடு. ஞான சம்பந்தன சொல்லாகிய இவை வழிபாடாக கொண்டு வாழ்த்த வல்லவர். அப்படியானா திருஞான சம்பந்தரே நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். வழிபாடு செய்யற பொழுது இந்த தேவாரத்தை ஓதி வழிபடுங்க. தேவாரத்தை ஓதி வழிபடுறதில்ல, தேவாரத்தை ஓதுவதே வழிபாடு. நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம், இங்கேயே உட்கார்ந்துட்டு தேவாரத்தை ஓதலாம். தேவாரத்தை ஓதுவதுதான் வழிபாடு. வழிபாடு ஞான சம்பந்தன சொல் இவை வழிபாடு, இதை கொண்டு அடி ஏத்த வல்லார். அவங்க என்ன ஆவாங்க? கெழியார் இமையோரோடு கெழியார், இமையோரோடு பொருந்தியவர்களாக ஆவார்கள். கெழுமுதல் அப்படின்னா பொருந்துதல் அர்த்தம். கேடு இலரே, அவருக்கு பிறவி இல்லை அப்படிங்கிற. கெழியார் இமையாரோடு கேடிலரே. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமா ஞாபகம் வைத்துக்கணும். திருஞான சம்பந்தரே நமக்கு சொல்லி இருக்கிறார், இந்த பதிகம் பாடுவது உங்களுக்கு வழிபாடு. கோயில்ல சென்று இறைவனை ஏத்துகிற பொழுது இந்த பதிகத்தை பாடி ஏத்தலாம் அப்படின்னு அவரே கொடுத்திருக்கிறார். இத போல ஒரு இந்த திருக்கடை காப்புகள் நன்றா நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு நம்ம ஆச்சாரியர்களுடைய வாக்கினுடைய பெருமையை உணர்த்தி கொண்டு, அவர்களுடைய வாக்காலேயே வேற யாராவது சொன்னா நாம எடுத்துக்க வேண்டாம், அவங்களே சொல்லி இருக்கிறாங்க, இது இன்னது, இதனால் இந்த பயன் உண்டு, இதை இப்படி செய்யுங்கள் என்று அவர்களே சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து